கவிதா உங்க மனைவி தானே? அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஓ மை காட், தேங்க் யூ சிஸ்டர். சார், தங்க உங்க சிஸ்டர் தானே? ஆமா, அவங்க மறந்தது அது. இது தேவைப்படாது. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தை தான் இறந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு மயக்கம் தெரியல. என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகிறது தான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எது கடுற நீ? நல்ல புள்ள இல்ல, அழக்கூடாது. ஓகேயா? அப்பா பாரு, அப்பா. என்னங்க என்னங்க, உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல. குழந்தை இது தங்கச்சிக்கு தெரியுமா? மயக்கம் தெரியல. என்னங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. என் தங்கச்சியோட லைஃபை யோசிச்சு பார்த்தேன். பாவம், புருஷன் சரியில்லை, உடம்பு சரியில்லை. இப்போ இந்த விஷயத்த நான் தங்க இருக்கிற நிலைமையில உயிர் கூட ஆபத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்ணல? என்னங்க, நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல? 10 குழந்தைங்களாவது பிறக்காதா? இன்னும் 9 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தை நமக்கு வேணுமா? நம்ம குழந்தையை கொண்டு போய் உங்க தங்கச்சி கிட்ட வச்சிருங்க. இறந்து போன குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம். என்னங்க, உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி
பெரிய சித்தி, முதல்ல உங்க கையால குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. என் குட்டி பையா, டே குடிடா செல்ல குட்டி. சின்ன சித்தி, நீங்க கொடுங்க. 100 வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா. என் குட்டி பையா, என் அண்ணி, ஏன் நாளைக்கு நிக்கிறீங்க? வாங்க, குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. வாங்க அண்ணி. இவதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டுட்டானா? நீயும் சக்கரை தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டியே. வயிற்றுல சுமந்தா மட்டும் போதுமா? கையிலயும் சுமக்கணும். நீதான் பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்தவளாச்சே. உன்ன மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கரை தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும். என்ன குட்டி, என்ன ஆச்சு? குழந்தை அழுது. உட்வர்ட் குடுக்க சொல்லு. நான் குழந்தையா இருக்கச்சே எங்க அப்பா எனக்கு தரல. போடா. என்னம்மா குழந்தைய விடாம அழுதுட்டே இருக்கா? தெரியல சித்தி. இப்படி நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா அம்மா அழக்கூடாது. அம்மா ஓ என்னாச்சுடா? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இத்தனை புள்ள பெற்றிருக்க, குழந்தை அழுகை நிறுத்த தெரியலையே. சொல்லும் வேண்டாண்டி வேண்டாண்டி. நம்ம டாட்டா போலாமா? வா 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 வா. சரி சரி சரி. என்ன நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதப்பா. சொல்லல அழக்கூடாதுப்பா. இங்க பாரு இங்க பாரு. கண்ணு அழாதப்பா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்க? என்கிட்ட கொடுங்க. இந்தா குடி. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கான். அழக்கூடாது. அங்க பாரு, நல்ல செல்லம் இல்ல? அங்க பாரு. பெத்த தாய் கை சூடு பட்டாதான் குழந்தை அழுகை நிறுத்தும்பாங்க. இவ தொட்டது பட்டை நிறுத்திருச்சே, எப்படி? நிறுத்துக்கடா. எதுக்குடா வேஸ்டா படிச்சிட்டீங்க? நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே? நான் படிக்கணும். படிச்சு என்னடா கிளிக்கு போற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீ? நான் வக்கீலாக போறேன். நான் ஜட்ஜ் ஆகணும். என்னடா ஒரே லா அண்ட் ஆர்டர் பார்ட்டியா இருக்கு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்? அப்பதானே நீ தைரியமா தப்பு பண்ண முடியும். நான் உன்னை பிடிக்காம இருப்பேன். இவன் பிடிச்சாலும் நான் உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். இவன் ஏமாந்துட்டாலும் நான் ஜட்ஜா இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம பிளட் 25% தான். ஆனா ஃப்ராட் 75% மிக்ஸ் ஆகி பிறந்துக்குது. தெய்வம், உனக்கு ஆசை எதுவும் கிடையாதா? இருக்கே. என்ன ராஜா? நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில்ல போடணும். நான் வாரம் வந்து உன்னை பார்க்கணும். உனக்கு பீடி, பிஸ்கெட், பழம், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்யா. மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. டேய், இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரியம் சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, அவங்க ஆசையே வேற. அவங்க ஆசையை நான் கேட்டேனே. கூடிய சீக்கிரம் நீ சாமியார் ஆகும் தான் அவங்க ஆசை. ஓஹோ, நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிடும் நினைக்கிறாளுங்களா? நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன், இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கையை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். அதான் ஸ்டைல் தள்ளுறாங்க. இப்படி எல்லாம் அடிச்சா நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கிட மாட்டேன். என்னடா நான் ஜெயிலுக்கு போகணும் கன்ஃபார்மா பேசுறேன். கவி, என்ன பண்ற? அங்க பாருங்க. என்ன? உங்க புள்ள தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அப்பம் புத்தி தப்பாம இருக்கு. கவி, இதெல்லாம் பேசாத, யார் காதுலயாவது விழுந்துற போகுது. பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது. 4 வீலரு, அதுவும் பென்ஸ் வந்து நிக்குதே.
ஒருவேளை கவிதா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பட்டிக்காட்டா யானையை பார்த்த மாதிரி காரையை பார்த்தது இல்லையா? வாங்க 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 வாங்க. இருங்க தொலைக்கிறேன். இருங்க இருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தங்கம் சீக்கிரம் வா. நான் சொன்னல அவங்க இவங்க தான். என்ன சாப்பிடுறீங்க? வணக்கம். ஒண்ணும் வேண்டாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க, நாங்க புறப்படணும். தங்கம் கொண்டு வா. கொண்டு வாங்கறல்ல. ஏமாப்ல இவங்க யாரு, எதை கொண்டு வர சொல்றீங்க? லட்சக்கணக்கில் டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற குறுக்க அமினா மாதிரி. என் மாமனாரு. எங்க பணத்தை வாங்கிட்டீங்கல்ல? என்ன விட அதிகமா பறக்கிற நீ. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தை கொடுத்த உடனே பெட்டியில 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க, கொடுத்துட போறாங்க. குழந்தை குர்ரி, முதல்ல பெட்டியை வாங்குங்க. பெட்டிக்கு என்னங்க, நல்ல நேரம் முடிய போகுது. குழந்தைய கொடுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? புரியல அண்ணே. எங்க குழந்தைய நாங்க இவங்களுக்கு தத்து கொடுக்க போறோம். 5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைய வித்துட்டோம். பச்சை குழந்தைய தத்து கொடுக்குறீங்க? யோ, பச்சை குழந்தை தான் தத்து கொடுப்பாங்க. 40 வயசுல தத்து கொடுப்பாங்க. விளங்குமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னடி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் குழந்தை குர்ரி. நாங்க குழந்தைய கொடுக்க விட மாட்டோம். ஏன்? உன்ன மாதிரி என் பொண்டாட்டி என்ன குழந்தை பெத்துக்க முடியாதவளா? அப்ப 1000 குழந்தைக்கு பெத்துப்பா. அதனாலதான் இந்த குழந்தைய நாங்க தத்து கொடுக்கிறோம். இது நான் பெத்த குழந்தை. தூக்கி கொடுப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? நான் யாரா? இல்ல, நீங்க சும்மா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த குழந்தைய பெத்தவ நான். உங்க தங்கச்சியோட குழந்தை பொறுக்கும் போதே செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது. நம்ம குழந்தை எடுத்து கொடுத்துடலாம். அது அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஈரம் காயாத அந்த குழந்தைய தூக்கி கொடுத்தோமே. இப்போ இப்போ இவருக்கெல்லாம் அதை வைக்க போறாங்களே. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த குழந்தை உங்களோடதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். குழந்தைய பறி கொடுக்கிற வேதனை என்னங்கிறது அது சுமந்து பெக்கிறவளுக்கு தான் தெரியும். கடவுள் என் குழந்தை வயித்துல இருக்கும் போது அதோட உயிரை எடுத்துட்டான். ஆனா நீங்க உயிரோட உங்க குழந்தைய எனக்கு கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கடவுளை விட ரொம்ப பெருசு. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் சொன்னப்போ நான் அதுக்கு சம்மதிச்சேன். நிறுத்துங்க. நீங்க இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் இல்ல. ஐயா, என் புருஷன் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்துறோம். சரி, தயவு செஞ்சீங்கன்னு போயிடுங்க. சரிம்மா. ஐ எம் வெரி சாரி. இந்த குடும்பத்துக்காக இன்னும் நீ என்ன இழக்க போற? சித்திங்களுக்காக சந்தோஷத்தை இழந்த, பிள்ளைங்களுக்காக தூக்கத்தை இழந்த, அப்பாவுக்காக மானத்தை இழந்த, என் புருஷனுக்காக உன் வேலை இழந்த, எனக்காக உன் குழந்தையவே இழந்த. இனி உன்கிட்ட இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. அண்ணி, ஆமா அண்ணி,
நீங்க 2 பேர் போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இந்தாங்கண்ணே பெட்டி. அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. உங்களெல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எங்கடா போவா? இத பாரு, நீ என்ன செய்வே தெரியாது. எனக்கு அந்த குழந்தை வேணும், இல்ல பணத்தை கொடுத்துரு. என்ன பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு என்னமோ நல்ல புள்ள மாதிரி என் மச்சான்ட்ட ஐ வெரி சாரின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப ரவுடிகளை வச்சு மிரட்டுறீங்களா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, அதுக்காக நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற முடியாது. யோ, குழந்தை இல்ல பணம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்தாகணும். இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்ட. இந்த பாருங்க, பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. குழந்தை வேணும்னா கடத்திட்டு வரேன். கடத்திக்கிட்டா அப்ப குபேரனுக்கு தெரிஞ்சிட்டா? அவன் உயிரோட இருந்தா தானே. வேணும்னா இந்த தடி பசங்களை கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, வந்து சாப்பிடுங்க. மச்சான், உன் கதை முடிஞ்சுது. உங்க அண்ணன் உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இப்ப அவரே பட்டினியே கிடக்காருப்பா. அவருக்காக தான் இந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்ப நீயே போய் கொடு. நான் கொடுத்தா அவரு சாப்பிட மாட்டாருப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவரு சாப்பிடுவாரு. முதல்ல சாப்பிட மாட்டேன்னு பிகு பண்ணுவாரு. நீங்க என்ன பண்றீங்க? வாயை திறந்து இவ்வளவு வள்ளி உள்ளார திணிங்க. அப்பதான் என் மனசு ஆறுப்பா. இந்த அம்மா ஊட்டாம மட்டும் விட்டுறாதீங்க. எதிர்த்து போங்க. அண்ணே, இந்த பிரியாணியை சாப்பிடுங்கண்ணே. எனக்கு வேண்டாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிடுவோம். இல்லம்மா, அண்ணனுக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிடலன்னா நாங்க பட்னி கிடந்து செத்துருவோம். என்ன குழந்தைங்க இவ்ளோ கெஞ்சுறாங்க, இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி? அவங்களுக்காகவாது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி, கொடுங்க. குழந்தை தொட்டில தூங்குது, தூக்கிட்டு ஓடிடுங்க. என்ன தண்ணி வேணுமா? இதோ எடுத்துட்டு வரேன். யாரும் கடத்திட்டு போறாங்க.
சார் குபேரன் வந்துட்டான் சார் குழந்தைய காப்பாத்துறதுக்கு. நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. டேய், அணை போற விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிரகாசமா தாண்டா எரியும். அதே மாதிரி தான் இதுவும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் க்ளோஸ் ஆக போறான். எப்படிங்க? அவன் சாப்பிட்ட பிரியாணியில விஷத்தை கலந்துட்டான். அண்ணே, எங்களை கண்ணு தந்து பாருங்க அண்ணே. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் எர்லியரா கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். இப்ப எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா பாய்சன் பிளட்ல கலந்துருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயா, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்லை. என்ன ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி தான் பாசமா பார்த்துட்டு சத்தியமா சொல்றேன். நான் உன்னை மகனா நினைக்கலப்பா, என்னை பெற்ற தகப்பனா நினைக்கிறேன். தயவு செய்து கண்ணை திறந்து பாருப்பா. நீங்க ஏன் கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குழந்தைய உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு தானே. எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்க. எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். குழந்தைய உங்க தங்கச்சி கிட்டே கொடுத்துருங்க.